عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. பந்த சகோதரிகளே மாணவ மாணவிகளே, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தோனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் இறைவனோடு தொடர்புடைய ஒரு சில விஷயங்களை நாம் அன்றாடம் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹுடைய பொருத்தம். நேற்றைய தினம் நாம் பார்த்தது அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலக ரீதியாக தந்திருக்கக்கூடிய விஷயங்களில் நாம் பொறுமையோடு அதை பொருந்திக் கொள்வது. அல்லாஹு தஆலா எனக்கு இது தந்திருக்கான், எனக்கு இது போதுமானது, ஹைர் அப்படின்னு பொருந்திக் கொள்வது. இன்றைய நாம் பார்க்க இருப்பது அல்லாஹுடைய பொருத்தம். அல்லாஹு தஆலா என்னை பொருந்திக் கொள்வது. அல்லாஹு தஆலா என்னை பொருந்திக் கொள்வது, அதற்கு ஏற்றாற் போல் நான் இந்த உலகத்துல நடப்பது என்பது நாம் இன்னைக்கு பார்க்க இருக்க தலைப்பு. ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய மிக உயர்ந்த லட்சியம் நபிமார்கள்ட்ட இருந்தது, சஹாபாக்கள்கிட்ட இருந்தது. மிக உயர்ந்த ஒரு லட்சியம் ஒரு முஃமின், ஒவ்வொரு முஃமின்டையும் இருக்க வேண்டிய ஒண்ணு, அல்லாஹுடைய பொருத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் எல்லை. ஈமானுக்கும் சரி தக்வாவுக்கும் சரி ஒரு மனிதர் நல்ல ஒரு முஃமின் என்று சொல்வதற்கான உச்சகட்ட எல்லை இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவது. இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வர்துவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹுடைய பொருத்தம் அதுதான் மிகப்பெரியது. அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்கும் மேலாக நாம் எதிர்பார்க்க வேண்டியது இறைவனுடைய பொருத்தம். சொர்க்கத்திற்கு மேலாக நாம் எதிர்பார்க்க வேண்டியது இறைவனுடைய பொருத்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தம். ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களிலும் பொருத்தத்தை எதிர்பார்ப்பது என்றால், ஒன்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை அல்லாஹு தஆலா என்னிடத்தில் பொருந்திக் கொள்வானா. அது உலக ரீதியான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை செய்யும் போது உள்ளத்தில் ஒரு நான் உண்மையிலேயே இறைவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து வாழ்றேன் என்பதற்கான அடையாளம், எந்த விஷயம் செய்தாலும் பேசினாலும் அதை இறைவன் பொருந்திக் கொள்வானா என்ற சிந்தனை உடனே உள்ளத்துக்கு வருமானால் நான் உண்மையிலேயே இறைவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவன் என்று அர்த்தம். இல்ல பேச்சளவுல இறைவனுடைய பொருத்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்யும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தம் இதுக்கு கிடைக்குமா, அல்லாஹ் தஆலா இதை பொருந்திக் கொள்வானா, அல்லது அல்லாஹ் தஆலா இதில் கோபப்படுவானா என்பதையெல்லாம் யோசிக்காமல் பேசக்கூடியவனாக செய்யக்கூடியவனாக இருந்தால் அவர் உண்மையில் இறைவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவர் அல்ல. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யப்தகூன ஃபதுலம் மினல்லாஹி வர்துவானா. எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அவர்கள் யப்தகூன ஃபதுலம் மினல்லாஹி வர்துவானா, அல்லாஹ்விடத்திலிருந்து அவருடைய பொருத்தத்தையும் அவருடைய சிறப்பையும் எதிர்பார்த்துத்தான் அவர்கள் எந்த அமலாக இருந்தாலும் செய்வார்கள். முஃமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் எந்த அமலை இந்த உலகத்தில் செய்வதாக இருந்தாலும் சரி, அதில் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவருடைய ஃபதுலையும் எதிர்பார்த்துத்தான் அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதுல சிறப்பா இருந்தது யாருன்னா சஹாபாக்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், வ மினன் நாஷி, மக்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகாஅ மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக தன்னை விற்றவர்கள். வியாபாரம் என்கின்ற அல்லாஹ்விடத்தில் நாம் ஏற்படுத்திய அந்த வியாபார ஒப்பந்தம் என்கின்ற தலைப்புல நாம் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய உயிரையும் விலைக்கு வாங்கி கொண்டான் சொர்க்கத்திற்காக. இந்த வியாபாரத்துக்கு மிக சரியாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மக்களில் சிலர் இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக தன்னை விற்றவர்கள். தன்னை விற்றவர்கள் அப்படின்னா தான் செய்யக்கூடிய அனைத்து செயலும் இறைவனுக்கு பொருத்தமானதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது பொருத்தமானதாக இருந்தால் செய்வாங்க. பொருத்தம் இல்லாதது அப்படின்னா அது தனக்கு எவ்வளவு தேவையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையாக இருந்தாலும் சரி, அதை செய்ய மாட்டார்கள். அது தனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் சரி, அதை செய்ய மாட்டார்கள். அவங்கதான் இறைவனுடைய பொருத்தத்தை அதற்காக தன்னை விற்றவர்கள். அப்படின்னா தன்னை போய் விற்கிறது இல்லை, தன்னை விற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வது இறைவனுடைய பொருத்தத்திற்காக தன்னை விற்றவர்கள். அப்படின்னா எந்த செயல் செய்தாலும் சரி, ஒரு வார்த்தை பேசுவதாக இருந்தாலும் அது தனக்கு பிடிச்சதா, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு பிடிச்சதா, தன்னுடைய நண்பர்களுக்கு பிடிச்சதா, இது நமக்கு தேவையா என்பதை விட இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தருமா. இந்த வார்த்தையை நான் பேசினால் அல்லாஹ் தஆலா என்னை பொருந்திக் கொள்வானா, அல்லது என் மீது கோபப்படுவானா, என் மீது ரோஷப்படுவானா என்று ஒரு முஃமின் சிந்தித்து சிந்தித்து செயல்படுவதற்கு பெயர் தான் தன்னை விற்றவர்கள்.
இப்படி ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா எது செஞ்சாலும் எது பேசினாலும் என்னத்த பண்ணாலும் சரி அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ் தாலா இதை பொருந்திக் கொள்வானா? அல்லாஹ் தாலா இந்த செயலை பொருந்திக் கொள்வானா? அல்லாஹ் தாலா இந்த வார்த்தையை பொருந்திக் கொள்வானா? அல்லாஹ் தாலா நான் இப்படி பண்றதை பொருந்திக் கொள்வானா என்று யோசிச்சு 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 ஒருத்தர் செய்யறாருன்னா அவர் தான் தன்னை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக விற்றவர். மனிதர்களில் சிலர் இப்படியும் உண்டு என்று அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை சொல்லக்கூடியதை பார்க்கலாம். அவர்கள் தான் சஹாபாக்கள். அல்லாஹ் தாலா அதனாலதான் அவர்கள் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அவங்க எதுக்காக தன்னை விற்று அல்லாஹ்வுக்காக என்று வாழ்ந்தார்களோ அந்த சான்றை அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கொடுத்தான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் தாலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த வார்த்தை அவர்களுக்கு அல்லாஹ் தாலா, ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது அதான். அல்லாஹ் தாலா இல்லைன்னா அல்லாஹ் தாலா ஒரு சான்றை கொடுக்குறான் அப்படின்னா எல்லாத்தையும் அறிந்தவன், உள்ளத்துல நிஃபாக் இருந்தா அவங்கள்ட்ட உண்மையிலேயே அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா அல்லாஹ் தாலா அந்த வார்த்தையை சொல்லுவானா? சஹாபாக்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உண்மையாக இப்படி ஆக்கி கொள்ளல அப்படின்னா அல்லாஹ் தாலா இந்த வார்த்தையை அவங்களுக்கு கொடுப்பானா? அல்லது அவங்க அந்த நேரத்துல அப்படி இருக்காங்க, பின்னாடி மோசமான மனிதர்களாக மாறிடுவாங்க அப்படின்னா அப்பயும் அல்லாஹ் தாலா சான்றா கொடுப்பானா? ஏன்? அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் எப்படி போவாங்க. ஒருவேளை பின்னாடி டோட்டல் சஹாபாக்களும் நாசமா போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னா அல்லாஹ் தாலா இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு தெரியும். அவங்க பின்னாலும் சரி, ஒவ்வொரு சஹாபியும் மரணிக்கும் வரையும் சரி, அவங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாகத்தான் வாழ்வார்கள். அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தாலா ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அவர்களை அல்லாஹ் தாலா இதெல்லாம் இப்ப இருக்க காலகட்டத்தில் எவனுக்கும் அல்லாஹ் தாலா கொடுக்க மாட்டான். ஒருவேளை அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதர் நடந்தாலும் அவருக்கு தெரியாது. ஏன்? வஹி இறங்க போறதில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழங்க போறதில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள்ட்ட வந்து செய்தி சொல்ல போறதில்லை. ஒரு முஃமினுக்கு தெரியவே செய்யாது. மரணிக்கும் வரை அவர் நல்ல எண்ணத்தோடு இதையுடைய பொருந்தி கொள்வான் அல்லாஹ் தாலா என்னை என்ற எண்ணத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பாரே தவிர இப்படிப்பட்ட வாக்குறுதி நம்மளுக்கு இனிமே கிடைக்க போறது கிடையாது. கிடைத்த மனிதர்கள் யாரு? சஹாபாக்கள். அவங்க அந்த வார்த்தைக்கு, இறைவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக தகுதியுடையவர்கள். அதனால அல்லாஹ் தாலா கொடுத்தான், இல்லைன்னா கொடுக்க மாட்டான். இல்ல அல்லாஹ் தாலா அப்படி ஒரு பெரும் அந்தஸ்து, இது சொர்க்கத்திற்கு அடுத்த நிலை, சொர்க்கத்தை விட உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவது. அல்லாஹ் தாலா அதை சஹாபாக்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு முஃமின் இந்த பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக மிக வேகமா இருக்கணும். எல்லா விஷயத்திலையும், அது உலக விஷயமோ வாழ்க்கை விஷயமோ, எல்லாத்திலையும் அவர் தேடக்கூடியது, எதிர்பார்க்கக்கூடியது அல்லாஹ்வுடைய பொருத்தம். இது பாருங்க, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்றான், வமா அஜபக அன் கௌமிக யா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பதற்காக வர சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தோட போறாங்க. கொஞ்சம் கிட்டக்க போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை விட்டுட்டு வேகமா போயிட்டாங்க. சமுதாயம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு வரக்கூடிய இடமும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவங்க வேகமா போயிட்டாங்க. ஏன் சமுதாயத்தை விட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு வர சொன்ன, அவங்கள விட்டுட்டு வேகமா எது உங்களை இங்க கூட்டிட்டு வந்து மூசா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கும்போது சொல்றாங்க, ஹும் காலஹும் அவுலாஇ அலா அஸரி. அவங்க பின்னாடி அவங்களுக்கு வர வேண்டிய இடம் தெரியும், நான் தெளிவா சொல்லிட்டேன், அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. வ அஜில்து இலைக்க ரப்பி லிதர்தா. நீ என்னை பொருந்திக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடி வேகமா வந்துட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை. வந்தாலும் அவங்க இறைவன் அல்லாஹ் தஆலா கட்டளை சமுதாயத்தை கூட்டிட்டு வரணுங்கிறது, அப்படிங்கிறதா சமுதாயத்தோடு வந்திருந்தாலும் அவங்க கட்டளையை நிறைவேற்றிட்டாங்க. இங்க விளங்க வேண்டியது அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் வரட்டும், என்னுடைய இறைவனுக்கு மற்றவர்களை விட அவனுடைய பொருத்தத்திற்கு முந்தியவனாக நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலை என்ன? வேகமா இறைவனை தேடி வந்தது. இந்த ஒரு முயற்சி, இந்த ஒரு எண்ணம் ஒரு முஃமின் இருக்கணும். எல்லாரும் முந்திரதை விட, எல்லாரும் இருப்பதை விட என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நான் ரொம்ப வேகமா இருக்கணும் என்கின்ற எண்ணம் ஒரு முஃமினுக்கு இருக்கணும். இது எல்லா நிலையிலும் இருக்கணும், எல்லா நேரத்திலும் இருக்கணும். மகிழ்ச்சியான நேரத்திலையும் சந்தோஷமான நேரத்திலையும் இறைவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கணும், இந்த அவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். ஒரு கவலையான கஷ்டமான நேரங்களிலும் இறைவனுடைய பொருத்தம் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு முஃமினுக்கு இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க, ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால இன்னல் ஐன தத்மாஉ. ஒரு கவலையால எங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு கவலையான ஒரு கஷ்டமான நேரத்துல எங்கள் கண்கள் இன்னல் ஐன கண்ணீர் வடிக்கிறது. ஒல் கல்பு யஹ்ஸனு, உள்ளங்கள் கவலை கொள்கிறது, உள்ளங்கள் வருத்தப்படுது, உள்ளம் வேதனைப்படுது. ஒரு இழப்பு, ஒரு உயிரிழப்பு, இதெல்லாம் உண்மையில் ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். அவனுக்கு கவலை ஏற்படும் தான், உள்ளத்துல அந்த கவலை உடனே அவனை தொற்றிக்கொள்ளும், கண்கள் கண்ணீர் வடிக்கும். பிரியமான ஒருவருடைய மரணம், பிரியமான ஒருவரை பல வருடங்கள் அவரோட வாழ்ந்திருப்போம், பல சிந்தனைகள் இருக்கும், பலமாறும் அவர் நமக்கு நன்மை செய்திருப்பார் என்றெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உறவை இழக்கும் போது அது கண்டிப்பாக ஒரு கஷ்டமான நேரம் தான்.
அதனால அல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தில் கண்கள் கண்ணீர் வடிக்கும், உள்ளங்கள் கவலையால் சூழ்ந்து அப்படி இருக்கும். ஆனா வலா நகுலு இல்லாமா எர்பா ரப்பனா, ஆனால் எங்களுடைய நாவு அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ளக்கூடிய வார்த்தையை தவிர வேற ஒன்றையும் பேசாது. இதுதான் ஒரு முஃமினுடைய நிலை. கவலைப்படுவான், உள்ளத்துல கவலை வந்து சேரும், கண்ணீர் வடிக்கும். அதனால ஆனால் வார்த்தை இருக்க, தேவையில்லாத வார்த்தைகள், இறைவனை நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகள், இறைவன் பொருந்திக் கொள்ளாத வார்த்தைகளை ஒரு முஃமின் அந்த நேரத்துல பேச மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பிள்ளை இப்ராஹிம் அவர்கள் குழந்தையாக இருக்காங்க. கொஞ்ச நாட்கள் மாதங்களான குழந்தை, அல்லாஹ்வுடைய தூதர் கையில இறந்துட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. அவர் கையில வாங்கி வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழுகுறாங்க, கண்ணால கண்ணீர் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, கண்ணீர் தண்ணி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓடிக்கொண்டு இருக்கு. சஹாபாக்கள் பக்கத்துல இருந்து கேக்குறாங்க, யார சொல்லலாம் அன்ட, நீங்க அழுகுறீங்களா? ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கவலைகள்ல எப்படி ஒரு முஃமின் கவலையான கஷ்டமான நேரங்களை கடந்து போகணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. அது மற்ற கவலையான விஷயங்கள் ஒரு கவலை மாதிரி ஷைத்தானும் நிறைய விஷயங்களை கவலையாக காட்டுவான். ஷைத்தானுடைய விருப்பமான விஷயம் என்னவென்றால் ஒரு முஃமினை கவலைக்குள்ளாக்குவது. ஏன்னா கவலைப்படக்கூடிய ஒருத்தனுக்கு அதால அவருடைய நிறைய விஷயங்கள் காண போயிடும், மார்க்க விஷயங்கள் நிறைய காண போயிடும். ஒரு விஷயம் கவலைப்பட்டான் அப்படின்னா அதனால ஷைத்தானுடைய குறிக்கோள் ஒரு முஃமினை கவலைப்பட வைப்பது. சரிங்களா? அது ஒரு பகுதி உண்டு. அதனால இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை தர்பியா கொடுத்திருப்பதால சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கா, நீங்க அழுவுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹு தாலா இறக்கப்படக்கூடிய ஒரு குணத்தை அல்லாஹு தாலா எனக்கு ஆக்கியிருக்கான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு முஃமின் கவலை கொள்வது, ஏன்னா அதுல கவலைப்படாம இருக்க முடியாது. பெத்த புள்ள, வளர்த்த புள்ள, சின்ன குழந்தையா இருக்கும், மூத்தா போச்சு, அல்லாஹ்வுடைய கண்ணால கண்ணீர் ஓடுது, அந்த இடத்துல கவலை வரும், அழுகுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அல்லாஹ் தாலா பொருந்திக் கொள்ளாத வார்த்தைகளை அந்த நேரத்தில் ஒரு முஃமின் பயன்படுத்தக்கூடாது. கவலை வரலாம், கண்கள்ல அழுகலாம், அவர் கண்ணீர் தண்ணி ஓடலாம், ஆனால் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ளாத, அல்லாஹு தாலா நம்ம இடத்துல எதிர்பார்க்காத வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய நாவுல இருந்து வரக்கூடாது. அதே நேரத்துல அந்த கவலைக்கும் ஒரு அளவு உண்டு. அந்த கவலைக்கும் யாருடைய மரணமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உலகத்துல கவலையான விஷயமா இருந்தாலும் சரி, அந்த கவலைக்கும் ஒரு அளவு உண்டு. என்னது? உச்சகட்டமாக அதுக்கு கவலைப்பட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனா ஒரு 3 நாளைக்கு தான். உச்சகட்டமாக ஒரு விஷயத்துக்கு கவலையை வெளிப்படுத்துவது, உலக ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு எல்லாம் அந்த கவலை என்ன ஒதுக்கிருச்சு, அதுல ஈடுபடக்கூடிய முடியாத நிலைமைக்கு என்னை ஆக்கிருச்சுன்னு ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுறது அப்படின்னா 3 நாள் தான். யாருடைய மரணமாக இருக்கலாம், என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தது அந்த கவலை உள்ளத்துல இருந்தாலும் சரி, அதற்காக அப்பப்ப அழுதாலும் சரி, உலக விஷயங்கள்ல நடைமுறை செயல்பட ஆரம்பிச்சிடும். உலக விஷயங்கள்ல அவர் வேலைக்கு போறவரா இருக்கலாம், படிக்கிறவரா இருக்கலாம், மத்த விஷயங்களா இருக்கலாம், அதெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிடணும். அதுக்கு அப்புறமும் 3 நாளை கடந்ததற்கு பிறகும் எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு என்று ஒரு மனிதர் இருப்பதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை, மார்க்கத்திலேயே அனுமதி இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இறைவனுடைய பொருத்தம் ஒரு முஃமினுக்கு, ஒரு மனிதனுக்கு அவர் எல்லா நிலையிலும் இந்த இறைவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவராகவே இருக்க வேண்டும் என்று நாம் புரிய முடிகிறது. அதே மாதிரிதான் சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? சொர்க்கத்துல எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து, சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து எல்லா இன்பமும் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு என்னுடைய பொருத்தத்தை நான் தரேன். எல்லாம் கொடுத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல. அப்ப இந்த பொருத்தம் எந்த அளவிற்கு சிறப்பிற்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களை விடவும் அல்லாஹ் தஆலா இதை சிறப்பாக இருக்க போய் தான் சொர்க்கத்துல எல்லாத்தையும் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு என்னுடைய பொருத்தத்தை நான் தரேன். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்னுடைய பொருத்தத்தை நான் தரேன். சொர்க்கவாதிகளை ஃபுல்லா அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். சொர்க்கத்துல சொர்க்கவாதி எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அழைச்சி கேட்கிறான், எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா, எல்லாத்தையும் நான் தந்தனா, நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, யா அல்லாஹ் நீ நரகத்துல இருந்து எங்களை பாதுகாத்தாய், நீ சொர்க்கத்துக்குள்ள எங்களை நுழைய வச்சிருக்க, இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன வேணும்? அவ்வளவு இன்பமா நாங்க இருக்கோம், அவ்வளவு சந்தோஷமா நாங்க இருக்கோம். இப்படியெல்லாம் நாங்க ஏன் சொர்க்கத்தை பத்தி எந்த கண்ணும் பார்த்துடாது, எந்த உள்ளமும் அதை பத்தி சிந்தனையே இருக்காத, அதை பார்த்தாச்சு, அதை பத்தி சிந்தனை வந்தாச்சு. அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா அவங்க இருப்பாங்க சொர்க்கவாதிகள். அந்த மகிழ்ச்சியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த மகிழ்ச்சிக்கு மேலாக இறைவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? உங்களுக்கு இன்றைய தினத்தில் என்னுடைய பொருத்தத்தை நான் தந்துட்டேன், உங்களுக்கு இதுக்கு மேல நான் கோவப்பட மாட்டேன், உங்க மேல இதுக்கு மேல நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னா, சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்க இன்பத்தை அனுபவித்த பிறகு அது அப்ப இந்த பொருத்தம் என்பது உண்மையில் அவர்களுக்கு அதை விட இன்பமாக இருக்க போய்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். அவர்களுக்கு அதை விட இன்பமா இல்லைன்னா அவங்க பேச நினைக்க மாட்டாங்களே, சொர்க்கமே கிடைச்சிருச்சு,
சொர்க்கத்துல இன்பமே பார்த்தாச்சு, உன்னுடைய பொருத்தத்தை வச்சு இனிமே என்னையா அல்ல பெருசா, அப்படி அவங்க பேசலையே. அவங்களுக்கு அது பெரும் இன்பமாக இருந்துச்சு. சொர்க்கத்தை பார்த்ததை விட, சொர்க்கத்தை அனுபவித்ததை விட அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது அதை விட பெரிதாக இருந்தது என்பதையும் இந்த செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. அப்ப உண்மையில் நாளை மறுமையில சொர்க்கத்துல அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா, அந்த பொருத்தத்தை உண்மையாக பெறணும் அப்படின்னா, இந்த உலகத்துல முழுமையாக எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் எந்த செயலை செய்தாலும் எந்த வார்த்தையை பேசினாலும் இறைவனுடைய அந்த பொருத்தத்தை எதிர்பார்த்தவாறே நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருக்குமானால் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் அந்த வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவான் என்கிற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கை அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.